Hi friends, welcome to my channel. Friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு இமேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அத பாத்தீங்கன்னா ஒரு MCB-யோட இமேஜ் இது. 2 pole MCB 32 ohms-ஓட MC ஒரு இமேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அந்த இமேஜ் சைடுல போறோம் பாத்துக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்புட் அவுட்புட் எங்க கொடுக்கணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. இன்புட் எங்க கொடுக்கணும், அவுட்புட் எங்க கொடுக்கணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் கேட்டது ஒரு சிம்பிளான கேள்வி தான். நம்ம வந்து தெரியாதவங்களுக்கு தான் வீடியோ போடுறோம். அப்படின்னும்போது நம்ம வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லி தரணும். ஓகேங்களா? அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் கேட்காத கேள்விகளுக்கும் நான் வந்து பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? எம்சிபினா என்ன, ஆர்சிசிபினா என்ன, ஐசோலேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலே பார்த்துலாம். ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே. அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்சிபியில் எங்கே இன்புட் கொடுக்கணும், எங்கே அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. எம்சிபியாக இருக்கட்டும், ஐசோலேட்டராக இருக்கட்டும். ஐசோலேட்டர்னா ஒன்லி ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய சிஸ்டம் மட்டும் தான். ஓகேங்களா? அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சிங்கிள் போலாக இருந்ததுன்னா இது 1 போல் எம்சிபி, ரெண்டு இந்த மாதிரி போல்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ணுறது. இது மாதிரி இன்னொன்று சேர்ந்து இருந்ததுன்னா 2 போல் ஐசோலேட்டர். ஓகேங்களா? 2 போல் எம்சிபி. இது மாதிரி 3 சேர்ந்துருந்தா 3 போல் எம்சிபி. இது மாதிரி 4 சேர்ந்துருந்தா 4 போல் எம்சிபி. அதாவது 4 போல் எம்சிபி பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஓகே. எம்சிபியில் ஃபஸ்ட்டு எங்கே லைன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. ரொம்ப ஷார்ட்டாக கேட்டிங்கன்னா, எம்சிபியில் எப்பவுமே எம்சிபியாக இருக்கட்டும், ஐசோலேட்டராக இருக்கட்டும், கீழே தான் இன்புட் கொடுக்கணும். கீழே இன்புட் கொடுத்து அவுட்புட் இங்கே எடுக்கணுங்க. கீழேன்றது எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து ஒரு ரேட்டிங் கொடுத்தாங்க பாருங்கள், நேம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, C20 அப்படி சொல்லி கொடுத்துறாங்க. ஓகே, நேம் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதுதான் ஸ்டாண்டிங்கு. இப்போ கீழேன்றது இதுதான். இங்கே வந்து இன்புட்டும் இதில் வந்து அவுட்புட்டும் கொடுக்கணும். அவருக்கு வந்து நான் வாட்ஸ்அப்பில் இமேஜ் எடிட் பண்ணி போட்டு விட்டேன். இருந்தாலும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியாத நண்பர்களுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான். ஓகே, இப்போ என்னென்னா அடுத்த கேள்வி என்னென்னா, எம்சிபி வந்து போடலாமா, ஐசோலேட்டர் போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் அவரும் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாரு. எம்சிபிக்கும் ஐசோலேட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, எம்சிபின்றது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எம்சிபின்றது வந்து ஷார்ட் கரண்ட்டை வந்து ட்ரிப் பண்ணும். ஏதோ ஒரு இடத்துல ஃபேஸ் நியூட்ரலும் டச் ஆகும்போது நம்ம இந்த ஆனாக இருக்கக்கூடியது வந்து டப்புன்னு இப்படி ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அதாவது ஷார்ட் பண்ணும்போது அதனுடைய ஆர்ம்ஸ் ரேஞ்சு வந்து ஏறும். ஓகேங்களா? இது வந்து 20 ஆம்ஸ்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த 20 ஆம்ஸில் ஷார்ட் கரண்ட் ஆகும்போது 25 ஆம்ஸுக்கு மேலே கூட போகும். அந்த ஒயர் வந்து ஃபயர் ஆகிற லெவலுக்கு கூட போகும். அந்த டைமில் என்ன பண்ணால் ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஒன்று. இன்னொன்று வந்து ஓவர் கரண்ட்டு. இப்போ ஒரு இதில் வந்து ஒரு 3 ஆம்ஸ் எம்சிபி தான் போட்டிருக்கேன், ஒரு வாஷிங் மிஷின் ஓடுது அப்படின்னா, வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆம்ஸ்க்குள்ளே வந்து எடுக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து நாங்கள் வந்து 6 ஆம்ஸ் எம்சிபி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அந்த வாஷிங் மிஷினானது வந்து ரன் ஆகும். அந்த மோட்ரு ஓடும்போது இன்னும் அதிகமான பவர் எடுக்கும்போது இது வந்து ட்ரிப் பண்ணும். ஓகேங்களா? இதனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் கரண்ட் ஆனால் ட்ரிப் பண்ணும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட் ஆனால் ட்ரிப் பண்ணும். ஓகேங்களா? இதனோட வேலை. ஐசோலேட்டர் இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோபு ரெண்டும் ஜாயிண்டாக இருக்கும். ஆன் பண்ணால் தான், ஆஃப் பண்ணால் தான். ஒன்லி நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா சுவிட்ச், ஒரு லைட்டு போகிறதுக்கு. இதுவே வந்து பேஸ்ட் நியூட்ரல் சேர்ந்த மாதிரி ஒரு சுவிட்ச் ஒன்று வந்துருந்துங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பேஸ்ட் நியூட்ரலும் ரெண்டுமே வந்து கட் பண்ணுற அளவுக்கு சுவிட்ச் இருந்தது, பெருசாக இருக்கும். அந்த சுவிட்சை போட்டோம்னா ஃபேஸ் நியூட்ரலுமே போகும், சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஃபேஸ் நியூட்ரலுமே கட் ஆகிடும். அந்த சிஸ்டம் தான் அது. ஆன் பண்ணால் ஃபேஸ் நியூட்ரல் அண்ணாண்ட போகும், ஆஃப் பண்ணால் அந்த ஃபேஸ் நியூட்ரல் அண்ணாண்ட போகாதுங்க. அதனுடைய இது அதே தான். ஆனால் அதுக்கு ஒரு ஆம்ஸ் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, 32 ஆம்ஸு. அது வரைக்கும் அது தாங்கும். அந்த இது வழியாக போகக்கூடிய கரண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 32 ஆம்ஸ் வரைக்கும் இந்த சுவிட்சு வந்து வேலை செய்யும். நம்ம வீட்டில் ஒரு 5 ஆம்ஸ் சுவிட்சில் வந்து கிரைண்டர் தூக்கி போட்டோன்னா சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆகிடுதுங்களா, அதே மாதிரி தான் அது வந்து ஐசோலேட்டர்ன்றது வந்து ஒன்லி ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ், ஒரு சுவிட்சு. ஓகேங்களா? ஐசோலேட்டரு ஒரு ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய சுவிட்சு. அதுக்கு எங்கே ஃபேஸ் இன்புட் அவுட்புட் எப்படி கொடுக்குறதுங்கன்னா, கீழே இன்புட் கொடுத்து மேலே அவுட்புட் எடுத்துக்கணுங்க. இதே தான் அதில். ஓகேங்களா? அடுத்து எம்சிபி போகிறது என்னென்னா, இதே வந்து 2 போல் எம்சிபி வரும். அந்த 2 போல் எம்சிபி பார்த்தீங்கன்னா ஷார்ட் கரண்ட் ஆனாலும் ட்ரிப் ஆகும். ஆனால் நம்ம அதுக்கு அந்த 2 போல் எம்சிபிக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சிங்கிள் போல் எம்சிபி நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இந்த மாதிரி சிங்கிள் போல் எம்சிபி யூஸ் பண்ணும்போது முதல்ல இது ட்ரிப் ஆகிடுங்க. இதையும் தாண்டி போகும் பட்சத்தில் அந்த எம்சிபி வந்து ட்ரிப் ஆகும். ஓகேங்களா? அந்த 2 போல் எம்சிபி வந்து ட்ரிப் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி இருக்குது. ஆர்சிசிபியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிசிபியில் எப்பவுமே இன்புட் பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்கணுங்க. மேலே கொடுத்து கீழே அவுட்புட் எடுக்கணுங்க. ஆர்சிசிபியை பொறுத்த வரைக்கும், எம்சிபியை பொறுத்த வரைக்கும், எம்சிபியும் சரி ஐசோலேட்டரும் சரி கீழே கொடுத்து மேலே எடுப்போம். ஆர்சிசிபியை பொறுத்த வரைக்கும் மேலே கொடுத்து கீழே எடுக்கணுங்க அவுட்புட். எடுத்து அதுக்கப்புறமா எம்சிபிக்கு எல்லாத்துக்கும் கீழே நம்ம அவுட்புட்டை கொடுத்துக்கலாம்.
இதில் எடுக்கக்கூடியது வந்து மேலே வரும். மேலேருந்து எடுத்து அப்புறம் கீழே எல்லாத்துக்கும் இன்புட்டாக நம்ம கொடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஆர்சிசிபியோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எர்த்திங் லீக்கேஜை வந்து கரெக்டாக வந்து ஃபைன் பண்ணி ட்ரிப் பண்ணக்கூடியது. இப்போ கூட நான் வந்து ஒரு வீடு வந்து ஒயரிங் பண்ணியிருந்தோம். அந்த நம்ம ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒரு நம்ம வந்து ஜங்ஷன் பாக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணோம், 2 மாடல் மெட்டல் பாக்ஸ் வச்சுருக்குங்க. அந்த மெட்டல் பாக்ஸில் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்க்ரூ போட்டு ஏற்றும் போது ஒயரோட சேர்த்து ஏற்றிட்டுக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒயரை ஸ்க்ரூவோட வச்சு ஏற்றிட்டாங்க. எல்லாம் டெஸ்டிங்லாம் பண்ணாங்க. டெஸ்டிங் பண்ணிச்சு. அந்த ஒரு ஹோல்டரை மட்டும் போட்டு பார்க்கல. ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரிங்க ஆர்சிசிபி வந்து ஒரு சுவிட்சை போட்டால் மட்டும் இறங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சுவிட்சை போட்டால் மட்டும் இறங்குதுன்னா பர்டிகுலராக ஏதோ ஒரு ஃபால்ட், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அந்த சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்துட்டு மரணத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணோம், அந்த போர்டை வைக்கும்போது அந்த ஸ்க்ரூ வந்து அதில் ஏறி இருந்தது. என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரூ ஏறி அந்த மெட்டல் பாக்ஸ் ஃபுல்லாக, அதாவது செவுத்தில் தான் வச்சுருக்குங்களா, அந்த மெட்டல் பாக்ஸ் ஃபுல்லாக அந்த சப்ளை பரவும்போது செவுத்து இருக்குது, அது வந்து எர்த்திங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிப் பண்ணி விட்ருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆர்சிசிபின்றது வந்து சில பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறேன். அடிக்கடி ட்ரிப் ஆகிடுது, வருதுங்க. அது வந்து நம்மளுடைய சேஃப்டி டிவைஸ். அது ட்ரிப் ஆனாலும் பரவாயில்ல, அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டு மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உயிர் போச்சுன்னா உயிர் வராதுங்க. அதனால் வந்து ஆர்சிசிபி எல்லாருக்கும் போட்டு விடுங்க. சில பேர் வந்து அடிக்கடிக்கு ட்ரிப் ஆகுதுன்னு தெரியாமல் ட்ரிப் ஆகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதை வந்து எடுத்துடுவாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுங்க. ட்ரிப் ஆகுதுன்னா எங்கே ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த ஸ்பாட்டில் போய்ட்டு நான் அந்த சுவிட்சை மட்டும் பர்டிகுலர் நம்ம செக் பண்ணோம்னா ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். எலக்ட்ரிஷனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து அந்த ஃபால்ட்டை சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு பெரிய பொருளோட ஒரு 30,000 ரூபாய் 20,000 ரூபா பொருள் போயிட்டாலோ, இல்லை ஒரு நம்ம விலை மதிப்பு இல்லாத உயிர் போயிட்டாலோ நம்ம வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஒயரை எடுத்து விட்டு கிளியர் பண்ணோம். பக்காவாக இது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? இது எதுக்காக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா வேலையும் நம்ம நல்லா தான் செஞ்சாலும் நம்ம பசங்க வேலை செய்கிறவங்க ஏதோ ஒரு கவனக்குறைவாக எது வேணால் நடக்கலாம். சரிங்களா? சமீபத்தில் கூட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் போர்டு வந்து பவர் லைனில் இருக்குது, ஒரு சுவிட்சை செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, சுவிட்ச் போர்டு வந்து ஏற்றுறாங்க, மெட்டல் பாக்ஸில் ஏற்றுறாங்க. ஏற்றும் போது என்ன பண்ணாங்கன்னா, ஒயர் வந்து உள்ளே மாட்டிக்குது அந்த லாக்கில் மாட்டினோடனே ஸ்க்ரூ ஏற்றினோடனே ஷாக் அடிச்சு ஊந்துட்டாப்புல. அந்த வீட்டில் ஆர்சிசிபி கிடையாது. ஓகேங்களா? அப்புறமா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து நம்மளோட வீடியோ பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வந்து எனக்கு கால் பண்ணி அப்புறம் பேசினாங்க. அப்புறம் சொல்லிவிட்டு நாங்கள் போய்ட்டு ஆர்சிசிபி போட்டு கொடுத்தோம். இதே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஆர்சிசிபி இருந்துருந்துன்னா ஒரு 30 மில்லி செகண்டுக்குள்ளே அவர் வந்து ட்ரிப் பண்ணி விட்டுட்ருக்குங்க. அவருக்கு வந்து அந்த ஆபத்துன்றது வந்திருக்காது. நம்மளே அந்த இடத்துல வேலை செய்யும்போது கூட நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு டிவைஸ் தான் அது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வீடியோ தான் இது, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் வீடியோ ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதோ பேசி ரொம்ப லாங் போயிட்டு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.